ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்பைசியான ரொம்ப டேஸ்டான பன்னீர் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெறும் கடாயில் அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகு, இது மூணையும் சேர்த்து நல்லா சிவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த 3 பொருட்களும் நல்லா சிவக்க இதே போல் கலர் மாதிரி வரணும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இது ரெண்டையும் பேஸ்டாட்ட அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன உரலில் 1 இன்ச்சு இஞ்சி, 4 பல் பூண்டு, இது ரெண்டையும் நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இந்த மாதிரி பொருட்களை சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் தட்டி வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்து அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கும் போதே நம்ம மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஏன்னா இது ஸ்பைசியான கிரேவி அதனால் 1 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கல்லுப்பு, அதை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த கிரேவி நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற சீரகம், சோம்பு, மிளகு இந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த பவுடரை நம்ம ஆட் பண்ணுறதுனால இந்த கிரேவி ரொம்ப ஸ்பைஸியாக மணமாக இருக்கும். இதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வீட்லேயே செஞ்ச ஹோம்மேட் பன்னீர் 1 கப் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவியில் ஒவ்வொரு பன்னீரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பன்னீர் எல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த மசாலாவை அந்த பன்னீர்கள் மேலேயெல்லாம் இதே போல் ஊற்றி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நம்ம கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்பைசியான டேஸ்டான மணமான பன்னீர் கிரேவி பர்ஃபெக்டாக சூப்பராக தயாராகிருக்கு. சூப்பரான ஸ்பைசி பன்னீர் கிரேவியோட ஒரு சூப்பரான திருக்குறளையும் பார்ப்போமா? இன்றைய திருக்குறள் குறள் 56. தற்காத்து தற்கொண்டாற் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். அப்படின்னா ஒரு பெண்ணாகப்பட்டவள் தன்னுடைய கற்பையும் காத்து தன்னுடைய கணவனுடைய பேரையும் புகழையும் காப்பாற்றி வாழ்பவளே சிறந்த ஒரு குடும்ப பெண்ணாவாள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.